கோவை வடவள்ளி பகுதியில் பிரீத் பெல் கிளினிக் துவக்கம். நுரையீரல் மற்றும் தூக்க பராமரிப்பு தொடர்பான சிகிச்சைகள் வழங்க உள்ளதாக மருத்துவர்கள் தகவல். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் செயல்பட்டு வரும் டாக்டர் கௌதமன்ஸ் பிரீத் பெல் கிளினிக் நுரையீரல் மற்றும் பல்வேறு விதமான சுவாச பிரச்சினைகள் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவை வடவள்ளி தொண்டாமுத்தூர் ரோடு மகாராணி அவென்யூ ஜங்ஷன் மருதப்ப முதலியார் வளாக முதல் தளத்தில் பிரீத் பெல் கிளினிக் தனது 2வது மையத்தை துவங்கியது. இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு மாநில மகளிர் மேம்பாட்டு ஆணையத்தின் முன்னாள் தலைவி டாக்டர் ராமாதால் கலந்து கொண்டு புதிய சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தார். பிரீத் வெல் கிளினிக் மையத்தின் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ குழுவினர், மருத்துவர்கள் கௌதமன், பவித்ரா மோனி, ராஜா ஸ்ரீ, சரண்யா மோனி, சுபஸ்ரீ, ஸ்ருதி சின்னத்துரை, தினேஷ் பெரியசாமி ஆகியோர் கூறுகையில், புதிதாக துவங்கப்பட்ட பிரீத் வெல் கிளினிக் சென்டரில் ஆஸ்துமா, நுரையீரல் தொடர்பான பிரச்சினைகள், மூச்சு விடுதலில் சிரமம், தூக்கம் தொடர்பான பிரச்சினைகள், குரட்டை விடுதல், அதனால் பற்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு தீர்வு, காசநோய், நுரையீரல் புற்றுநோய் என்று நுரையீரல், காது, மூக்கு, தொண்டை, பல் சிகிச்சை தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சைகள் இங்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களை கொண்டு வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கௌதமன், நுரையீரல் சிறப்பு மருத்துவர். இங்கே வடவள்ளியில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் மகாராணி அவென்யூ ஜங்ஷனில் டாக்டர் பிரீத் வெல் கிளினிக் அண்ட் ஏர்வே ஃபர்ஸ்ட் அப்போன்னு புதுசாக இன்னைக்கு May 25 கிளினிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நாங்கள் நுரையீரல் சம்மந்தமான தொந்தரவுகள் மட்டும் இல்லாமல் குரட்டை தொந்தரவு, தூக்கத்தில் மூச்சு திணறல் போன்ற நோய்களுக்கு வைத்தியம் பண்ணுறோம். இங்கே வந்து ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் நாங்கள் ஒரு 7 பேர் இருக்கோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் நாங்கள் நுரையீரல் மட்டும் இல்லாமல் நம்ம அதாவது மூச்சு குழாயில் மற்ற தொந்தரவுகள், மேலிருந்து கீழ் மூச்சு குழாய் வரைக்கும் மற்ற தொந்தரவுகள்னால வர கோட்டை தொந்தரவு மற்றும் தூக்கத்தில் வர மூச்சு திணறல், அது எல்லாமே நம்ம வெறும் நுரையீரல் மட்டும் இல்லாமல் மற்ற டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். வந்து டாக்டர் சரண்யா, குழந்தைகளுக்கான பல் மருத்துவர். குழந்தைகளுக்கான பல் மருத்துவருக்கும் இங்கே ஸ்லீப்புக்கும் என்ன சம்மந்தம் நிறைய பேர் யோசிப்பீங்க. தூக்கத்துக்கும் மூச்சு திணறலுக்கும் மூச்சுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. மூச்சு வந்து சுவாச காற்று நம்மளுக்கு சரியா போய் சேரலன்னா தூக்கம்ன்றது நிம்மதியான தூக்கமே கிடைக்காது. எல்லாரும் இன்னைக்கு கேட்கறது ஒரு நாள் நைட்டு நிம்மதியான தூக்கம், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு இருக்க நம்மளோட குழந்தைங்களுக்கு ஒரு சைலண்ட் எபிடமிக்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சரியா தூங்குறது இல்லை. நீங்க ஒரு கல்யாண வீடோ இல்லை ஒரு சினிமா தியேட்டரோ எங்க போய் பார்த்தீங்கன்னாலும், ஒரு மால்ல போய் பார்த்தோம்னா கூட 10 குழந்தைல 4 குழந்தை வந்து வாயை திறந்துதான் மூச்சு விட்டுட்டு இருக்காங்க, வாயை திறந்தே தான் நடந்துட்டு இருக்காங்க. மூக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு, சுவாசம் செய்யறதுக்கு, வாய் வந்து மென்னு நம்ம நல்லா விழுங்குறதுக்கு. இது ரெண்டும் நம்மளுக்கு சரியான ஃபங்க்ஷன் நடக்கலைன்னா தூக்கம்ன்றதுலையும் அஃபெக்ட் ஆகத்தான் செய்யும். முதல்ல டாக்டர்லேருந்து தூக்கத்துக்கான ரீசன்ஸ், என்ன பிரச்சனை, மூச்சு ஏன் விட முடியலன்றதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. இஎன்டி டாக்டர்ஸ் இருக்காங்க, பீடியாட்ரிஷியன்ஸும் பல்மனாலஜிஸ்ட்டும் ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சு, இஎன்டி டாக்டர் ஏதாவது வந்து அடைப்பு இருக்குதா அதெல்லாம் வந்து ரூல் அவுட் பண்ணக்கப்புறம் அதுக்கப்புறம் எங்களோட ரோல் ஆஸ் எ டென்டிஸ்ட் கம்ஸ் இன். உங்களோட தாடையை வளர்க்குறது, குழந்தையிலேருந்தே நல்லா விரிவான தாடையை வளர்த்து கொடுக்கறது தான் எங்களோட மெயினான ஜாப். தாடையை வளர்த்து கொடுத்துட்டோம்னா மேல் அன்னத்தில் நாக்கு தன்னால போய் உட்காரும், மூச்சு வந்து மூக்கில் விட முடியும் உங்களால. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் இந்த டீமில் வந்து ஒரு டென்டிஸ்ட்னு ஒருத்தங்க இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.